பெருந்தொற்றிற்கான அடிப்படை காரணம் மனிதன் தான். மனிதன் இந்த சூழலில் நடத்திய வன்முறைகள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடத்திய வன்முறைகளின் விளைவுதான் இப்படியான பெருந்தொற்றுக்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1918-19 இப்படியான ஒரு பெருந்தொற்றை இந்த உலகம் சந்தித்தது. அந்த 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு உருவாகி இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தா என்ன நடந்திருக்கும் என்று யூகித்து பார்க்கும் பொழுது, இந்த ஜூனோட்டிக் வைரஸ்கள், இந்த விலங்கு வழியாக மனிதனுக்கு வந்த வைரஸ்களுக்கான காரணத்தை அறிவியலாளர்கள் யூகித்து பார்க்கும் பொழுது, மனிதன் சூழலில் மீது நடத்திய வன்முறை, அதுவும் குறிப்பாக ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக நாம் கடந்த 40-50 ஆண்டுகளில் நடத்திய பல்வேறு வளர்ச்சி என்ற பெயரில் நடத்திய திட்டங்களினுடைய விளைவுதான் இப்படியான ஒரு சிக்கலை உருவாக்கிறது என்பதற்கு பல தரவுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. இது என்ன ஆந்த்ரோபோசென்ட்ரிக்? நான் மட்டும் நலமா இருக்கணும், என்னுடைய ஆடை நலமாக இருக்கணும், எனக்குரிய வசதிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கணும், எனக்கு குதூகலமான ஒரு வாழ்வியல் இருக்கணும், எனக்கு எல்லா உலகினுடைய பல்வேறு சௌகரியங்களும் என்னிடத்தில் கிடைக்க வேண்டும் என நான் எனக்கு என மனித இனத்திற்கான ஒரு வளர்ச்சிக்காக உலகினுடைய பல்வேறு உயிரினங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாம் கொன்று குவித்ததோ இல்லை என்றால் அவற்றினுடைய ஒரு சமநிலை வாழ்வை சிதைத்ததனுடைய விளைவுதான் இப்படியான வைரஸ்கள் உருவாகின்றன என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகத்தினுடைய வாசகம் என் மனசுக்குள்ள பட்டுட்டே இருக்கு. சேப்பியன்ஸ் என்கிற ஒரு ஆங்கில நூல். சேப்பியன்ஸ் ஒரு மிக பிரபலமான நூல். அந்த நூலை நான் படித்தது தமிழாக்கம் செய்த திருமதி நாகலட்சுமி சண்முகம்ங்கிற அம்மா அவங்க தமிழாக்கம் பண்ணி அந்த புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான புத்தகம், ஒரு தனி மனிதனும் வாசித்து அறிய வேண்டிய ஒரு புத்தகம் என்று என்னால் அதை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதில் கருத்துக்கள், அதாவது ஒரு மனித இனத்தின் வரலாற்றை இவ்வளவு சுருக்கமாக, இவ்வளவு தெளிவாக நம் முன்னால் ஒரு மிகப்பெரிய காட்சி பிம்பம் போல் படைப்பதற்கு வேறு எந்த ஆசிரியனாலும் முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு 1.5 மில்லியன் வருஷ ஒரு வாழ்வியல் நகர்வை அப்படியே நகர்த்தி கொண்டே வராங்க. அதுல ஒரு கருத்தை சொல்வார்கள். அவங்க இந்த மனித இனம் ஹோமோசெப்பியன்ஸ்ல இருந்து அப்படியே ஒரு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து மெல்ல மெல்ல அந்த கடைசி சிம்பன்சி மனிதனாக மாறிய எழுந்து நின்று அதுவரை 2 கால்கள் 4 கால்களால் நகர்ந்த விஷயம் 2 முன்னங்கால்களை கைகளாக மாற்றி நகர்ந்து ஒரு மனித இனத்தின் முதல் இனமாக அந்த ஹோமோசெப்பியன்ஸாக, அதுக்கப்புறம் ஹோமோ நியாண்டர்தாலாக நகர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அப்படியே மேல் நோக்கி ஒரு மத்திய ஐரோப்பாக்குள்ளேயும், அப்புறம் மத்திய ஐரோப்பாவிலிருந்து மேல இங்கிலாந்து, கிரீஸ்லாந்து, அப்படியே மேல ஐஸ்லாந்து வழியாக ஒரு கனடாவுக்குள் நுழைந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் ஆசிய நாடுகள் வழியாக ஆஸ்திரேலியா வரைக்கும் நகர்ந்த விஷயங்களை அனுமானித்து அவர்கள் எழுதிய விஷயங்கள், அதில் சில விஷயங்களில் இன்னும் கூட வரலாற்றியலாளர்கள்ட்ட, அறிவியலாளர்கள்கிட்ட பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் கூட அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. இந்த மனித இனம் நகர நகர பல்வேறு உயிரினங்களுக்கு ஆபத்துக்கள் நடந்து கொண்டே இருந்தன அப்படின்னு எழுதுறாங்க.